தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே 18 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நாள். 16வது ஆண்டுகளாக அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் மறைமலை நகர், செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் பலாயிரக்கணக்கான தமிழர்கள் ஒன்று கூடி நினைவேந்தல் நடத்தப்பட்டது. அண்ணன் சீமான் அவர்கள் உரைத்தது போல, இங்கே ஓட்டுக்காக நிற்கிறவன்ல நாம் தமிழர் பிள்ளைகள், பெருமை மிக்க நாம் பிறந்த இனத்தின் நாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள். எங்களுடைய இன்றைய நிகழ்வை பணத்திற்காக நேரலையில் ஒளிபரப்பிய தனியார் ஊடகங்களுக்காகத்தான் நான் இப்போ இந்த காணொலி பதிவு செய்கிறேன். நாம் தமிழர் கட்சி 16 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியலை நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம், மலைவளம், மக்கள் நலம், என் இனத்தின் அடிப்படை உரிமை, மாநில அரசு அதிகாரத்தின் உரிமை, இது குறித்து பேசிக்கிட்டு வருது. எங்கள் அண்ணன் சீமான் பலாயிரம் மேடைகளில் ஏறி பேசிட்டார். இந்த 16 ஆண்டுகளில் எத்தனை மேடை பேச்சுகளை முழுவதுமாக நீங்கள் மக்களுக்கு நேரலையில் ஒளிபரப்பி இருக்கிறீர்கள். தனியார் ஊடகங்கள், நான் சொல்லக்கூடிய தனியார் ஊடகங்கள் அத்தனையும் எத்தனை பேர் ஒளிபரப்பியிருக்கீங்க? இன்றைக்கி இந்த மே 18 அடுத்து நவம்பர் 27 மாவீரர் நாள் கூட்டம். இதுக்கு நாங்களாக லட்சக்கணக்கில் பணத்தை சேகரித்து கொடுத்தாதான் நீங்கள் அதை ஒளிபரப்புறீங்க. ஆனால் நடிகர் விஜய் வந்தாலே போதும், அவர் தூங்கி எழுந்து விட்டார், சாலையில் இறங்கி விட்டார், உணவு அருந்தி விட்டார், வந்தார் போனார், எல்லாத்துக்கும் தொடர்ச்சியாக நேரலை போட்டிங்களே. எத்தனை கோடி வாங்கினீங்க காசு? நீங்கள் எல்லாம் கார்ப்பரேட் கைகூலிங்கிறத இன்றைக்கி எங்கள் அண்ணன் உடச்சி பேசிட்டார். எங்களுக்கு நல்லாவே தெரியும், சீமான் வந்தார்னா குடிக்கிற தண்ணி விலைக்கு விற்காது, உலகத்தரமான கல்வி விற்பனைக்கு கிடையாது, உலகத்தரமான மருத்துவம் விற்பனைக்கு கிடையாது. நீ தனியார் நிறுவனம் நடத்திட்டு போ, உனக்கு எனக்கு போட்டி. ஒரு அரசாங்கம் உலகத்தரமான கல்வியும் மருத்துவமும் குடிநீரும் இலவசமாக தரத்துக்கு கடமைப்பட்டிருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லைனாக்க எனக்கான மருத்துவரையும் எனக்கான மருத்துவமனையும் மருத்துவ சிகிச்சைக்கான உபகரணங்களையும் மருந்து மாத்திரையும் நானே உற்பத்தி செய்ய இயலாது. அதை அரசாங்கம் தான் எனக்கு கொடுக்கணும். என் பிள்ளைகள் படிக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கான கல்விக்கூடம், ஆசிரியர்கள், பகுத்தறிவாளர்கள் யாரையும் நான் அதுக்கான பாடநூலையும் நான் அச்சிட்டு என் பிள்ளை படிக்க வைக்க இயலாது. அதையும் அரசாங்கம் தான் கொடுக்கணும். எனக்கான குடிநீரை நான் மழைநீரை சேகரித்து ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தூர்வாரி அதில் மழைநீரை சேகரித்து அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு சுத்திகரிப்பு நிலையத்தை வச்சு அதை சுத்தப்படுத்தி வீடுகளுக்கு கொண்டு விநியோகம் பண்ணுறது என் தனிநபரால் முடியாது, அரசாங்கத்தால் தான் முடியும். இது 3 தவிர வேறு எதையும் இலவசமாக கொடுக்கக்கூடாதுன்னு எங்கள் அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. இது எத்தனை பேருடா நீங்களாம் ஊடகத்தில் எடுத்து பரப்பியிருக்கிறீங்க? எத்தனை பேர் பரப்பியிருக்கிறீங்க? இதை ஒருத்தன் சொன்னானே, இது சரியாக தவறா எத்தனை பேர் எடுத்து பேசியிருக்கீங்க ஊடகவியலாளர் நீங்கள்? நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் உங்களுக்கு அறிவிப்பு விடுறோம், இனிமே நாம் தமிழர் பிள்ளைகள் உங்ககிட்ட பேட்டி கொடுக்க நேர்காணலுக்கு வரமாட்டோம். நீ எங்ககிட்ட வரணும். நாம் தமிழர் கட்சியினுடைய ஊடகத்துக்கு ஒவ்வொரு ஊடகவியலாளரும் ஊடக முதலாளி எங்ககிட்ட வரணும். நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். அப்புறம்தான் தமிழ்நாட்டில் நீ கடை நடத்தணுமா வேண்டாமாங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுவோம். இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கும் தேவைகள் என்ன, சேவைகள் என்ன, அதை எடுத்து பேச வேண்டியதானே உன் வேலை. ஜனநாயகத்தின் 4வது தூணுன்னு உனக்கு எதுக்கு பேர் இருக்குது? ஊடகம். ஊடக தர்மம் என்ன? ஊடக தர்மம் என்ன? எது சரி, எது தப்பு, எது தேவை, எது தேவையில்லை, இதை நீ முடிவு பண்ணுறதா? சட்டத்தின்படி அறத்தின் வழியில் நிற்கணும், அறத்தின் வழியில் நிற்கணும், ஒழுக்கத்தின் மேன்மையின் உச்சத்தில் நிற்கணும். உண்மையாகவே உள்ளது உள்ளபடியே எடுத்து வெளிப்படையாக மக்களுக்கு வெளிப்படுத்தணும். அவன்தான் சத்தியவாதி, அவன்தான் உண்மையான ஊடகவியலாளர், அவன்தான் நடுநிலைவாதி. அந்த மாதிரி ஒரு ஊடகம் இருக்கா இங்கே தமிழ்நாட்டில்? எதுக்கெடுத்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற இந்த மாதிரியான திடீர் பகீர் என்ற இந்த குற்றச்சம்பவங்கள் செய்திகளாக போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறது. மக்களுக்கு எப்படிப்பட்ட அறிவை கொடுக்கணுங்கிறத தடுக்கிற ஒரு சக்தியாக இந்த ஊடகவியலாளர் நீங்கள் இருக்கிறீங்க. எப்படிப்பட்ட அறிவை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்கிறீங்க. எங்கள் அண்ணன் சீமான் சொல்லக்கூடிய அரசியல் அறிவு எவ்வளோ முதிர்ந்த அறிவு, ஞானம், அந்த ஞானத்தை அவர் வழங்கிட்டு இருக்கும்போது அதை கொண்டு போய் சேர்க்கறதுல கிண்டல் பண்ணுறது, ட்ரோல் பண்ணுறது. அவர் மூக்கணுன்றாரு, அவர் ஆமகரி சாப்பிட்டாரு, AK-74 எடுத்து சுட்டாரு. ஏயா, சோறு தானே திங்குறீங்க? உன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் சோத்தை திங்குதில்லை. அது என்ன நல்ல சோறா? நல்ல சோறா? நல்லது பண்ணி சோறு தின்னு அது உடம்புல ஒட்டும். ஒரு நாட்டை சீரழித்து கேடுகெட்ட சமுதாயமாக உருவாக்கி திங்கிற பற்றியா? சாபம், பாவச்சோறு, இரத்தச்சோறு நீ சாப்பிட்றது. அந்த செயலை செய்யக்கூடாது. அது ஒரு ஊடகவியலாளர் யாருக்குமே
அது அறம் அல்ல. நாம் தமிழர் பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சியில் எத்தனையோ காணொளி வலையொலி வச்சிருக்கிற வலையொலி ஊடகங்களாளர்கள் இருக்காங்க. அவர்களை தமிழ் தேசிய பிள்ளைகள், மான தமிழர்கள், ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு தமிழின கூட்டம் கலை, இலக்கியம், அறிவியல், மருத்துவம், விஞ்ஞானம், வேளாண்மை அனைத்திலும் தலைச்சிறந்த ஒரு கூட்டம். ஒரு திரைப்பட நடிகன், அற்ப நடிகன், 25 ஆண்டு அவனுடைய வருமானத்துக்காக உண்ண உணவு, உடுத்த உடை, போக்குவரத்துக்கு வாகனங்கள், அவன் குடும்ப தேவைகளுக்காக, வருமானத்துக்காக ஒரு திரைப்படத்தில் நடித்து சம்பளம் வாங்கி வீட்டில் போய் முடங்கினான். அவனை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரை அறிவிக்கிற அளவுக்கு என்னுடைய நாட்டு மக்களுக்கு அடிப்படையில் அறிவு அல்ல, அரசியல் அறிவு அவர்களுக்கு சுத்தமாக இல்லை. அதைத்தான் எங்கள் அண்ணன் தெளிவுபடுத்துகிறாரு. திரைக்கவர்ச்சியில் மூழ்கி கிடக்கும் ஒரு இனக்கூட்டத்தை அரசியல் புரட்சி செய்ய வைப்பது என்பது மிக கடினம். அவர்களையும் நாம் அரசியல் புரட்சி செய்ய வைப்பதற்கு எத்தனை காலம் எடுத்தாலும் நாம் நின்று அவர்களுக்கு அரசியலை புரிய வைத்து விட்டு அதன் பிறகு நாம் வெல்ல வேண்டும். இந்த செயலை எவனா ஒருத்தவன் ஏற்றுக்குவானா? அண்ணன் சீமானை தவிர. திரைப்பட நடிகர் எனக்கு திரைக்கவர்ச்சி பார்த்து ஓட்டு யாரும் போடாதீங்க, நான் வந்தால் நல்லது செய்வேன், என்னென்ன செய்ய போகிறேன், என் கொள்கை என்ன, இன்ன வரைக்கும் நீங்கள் கொள்கையை சொல்லிட்டீங்களா? உங்கள் கொள்கை என்னன்னு சொன்னீங்களா? தாவேக்கா, தமிழக வெற்றி கழகம், உங்கள் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த போது எங்களுடைய கொள்கை வரைவை எடுத்துகிட்டு வந்து காமிச்சோம். 2014 நாங்கள் தேர்தலை சந்திக்கும் போது எங்கள் கொள்கை வரைவை வெளியிட்டுட்டு தான் நாங்கள் அதுக்காக 6 வருஷமாக வேலை செஞ்சோம் தம்பி. அதுக்காக வேலை செஞ்சு தான் அந்த இடத்துக்கு வந்தோம். மக்களை அணுவாக போய் சோதனை பண்ணோம். மக்களுக்கு எது தேவை, எது தேவையில்லை எல்லாத்தையும் தேடி அலசி ஆராய்ஞ்சி மிகவும் உயர்ந்த நன்னெறி பொருந்திய அறிஞர்களை வச்சு எங்களுடைய கொள்கை வரைவை நாங்கள் கட்டமைச்சோம். நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கே வந்துட்டீங்க 2.5 வருஷத்தில், ஆனால் இன்னும் நீங்கள் கொள்கை வரைவை கட்டமைக்கல. இந்த ஊடகவியலாளர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் இனிமேல் நாம் தமிழர் கட்சியினுடைய எந்த செய்தியும் வெளிபரப்ப வேண்டாம். உங்களுக்கு அந்த தகுதி இல்லை. நாங்கள் தவறு செய்தாலும் நீ அந்த செய்தியை வெளியிடாத, உனக்கு அந்த தகுதி இல்லை. நாங்கள் நல்லது செய்தாலும் அந்த செய்தியை வெளியிடாத, உனக்கு அந்த தகுதியை நாங்கள் கொடுக்க விரும்பலை. எங்கள் அண்ணன் சீமான் 16 வருஷமாக முழங்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல நீ எவ்வளோ உறுதியாக நின்றுருக்கிற? ஏண்டா, சென்ற 2024 ஆண்டு 8.2% வாக்கு வாங்கின நாம் தமிழர் கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அவர்களுக்கு சொந்த சின்னத்தை உருவாக்கின கட்சி, இன்னைக்கு 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் மற்றும் பிற அதுலேயும் நடிகர் விஜய் இப்போ தான் கட்சி ஆரம்பித்தார். நாங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். நீ நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தினா, நல்ல ஆண்மகனாக இருந்தனா, உனக்கெல்லாம் அறம், நேர்மை, ஒழுக்கம்னு ஒன்று இருந்திருந்தா, திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, அதன் பிறகு மற்றும் பிறங்கிற கட்சியில் தாவேக்காவை நீ வச்சுருந்துருக்கணும். ஒரு தேர்தலையும் சந்திக்காதவனை தூக்கி சீமானுக்கு அடுத்த போட்டு சீமான அந்த இடத்துல முகத்தையே காட்டாமல் நீ பார்த்திய ஒரு வேலை எச்ச புத்தி. இந்த வேலை செய்கிறதுனாலேயே நாம் தமிழர் பிள்ளைகளில் உலகத் தமிழர்கள் அத்தனை பேரும் உன்னோட யூடியூப் சேனலில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ரிப்போர்ட் அடிப்பாங்க. நீ எந்த செய்தி நாம் தமிழர் செய்தி போட்டாலும் எவனும் பார்க்க மாட்டாங்க. பார்த்தா எவன் பார்ப்பானாக்க தாவேக்காசு பார்ப்பானுங்க, ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருப்பானுங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அடிப்படை அரசியல் அறிவே புரிதலே இல்லை. அவனுக்கு சேர்த்து தான் நாங்கள் வேலை செய்கிறோம், நாங்கள் செய்வோம். அடுத்து வரக்கூடிய 5 வருஷத்தில் அவர்கள் யார் என்பதை அவர்களுக்கே நாங்கள் தோல் உரிச்சு காட்டுவோம். தமிழ் தேசியம் என்றால் என்ன, நாம் தமிழர் கட்சி என்றால் என்ன, தமிழ் தேசியத்தால் இந்த மாநிலத்தின் உரிமை எவ்வளோ பறிக்கப்பட்டிருக்குங்கிறத தமிழ் தேசியத்தை வச்சு நாங்கள் எடுத்து பேசுவோம். தமிழ் தேசிய அரசியல் இருந்தால் இந்த மாநில உரிமை பறிக்கப்பட்டிருக்காதுங்கிறத நாங்கள் எடுத்து பேசுவோம். அப்போ இந்த ஊடகங்கள்லாம் எங்ககிட்ட கையேந்தி நிற்கும். சார், எங்களுக்கு 4 செய்து கொடுங்க, நாங்கள் 4 ரூபா சோறு திங்கணும், 400 பேர் வேலை செய்கிறான், சம்பளம் கொடுக்க வக்கில்லை. ஏன்னா மற்ற கட்சிக்காரங்க போடுற செய்தி அவ்வளோவா ரீச் ஆகலை, நாம் தமிழர் செய்தியை தான் தேடுறாங்க மக்கள். அதனால் எங்களுக்கு 4 செய்தி கொடுங்க சார், நீ எங்ககிட்ட கெஞ்சி நிற்ப. இது நடக்கும், எழுதி வச்சுக்க. நாங்கள் இங்கே பொழைச்சி, அதாவது பிச்சை எடுத்து கட்சி வளர்த்துட்ருக்குறோம். நாங்கள் யார் வயிற்றில் அடித்து பொழைக்கணுங்கிறதுக்காக கட்சி நடத்தலை. நான் நல்லா இருந்தால் என் வீடு நல்லாயிருக்கும், என் வீடு நல்லா இருந்தால் என் நாடு நல்லாயிருக்கும். இதுதான் கொள்கை, இது கொள்கை. நான் நல்லா இருந்தாலும் எந்த வழியில், நல்ல வழியில் நான் நல்லா இருக்கணும், அப்போ தான் என் நாடு நல்லாயிருக்கும். இந்த நாட்டு மக்களை நாங்கள் நல்வழிப்படுத்தாமல் நாங்கள் சாக மாட்டோம். அதே போல் உன்னையும் சரி பண்ணாமல் நாங்கள் வீழ மாட்டோம். எழுந்து நிற்போம், எழுந்து வருவோம். தமிழ் தேசியம் என்பது என்ன அப்படிங்கிறத நீயே எடுத்து பேச வைக்கிறோம். நாங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் வீரத்தமிழ் மறவர்கள், அதை மறந்துடாத தம்பி. நாங்களாம் விளையாட்டு பிள்ளைகள் இல்லை, இந்த விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய தற்குறிகள் இல்லை. நாம் தமிழர் பிள்ளைகள் அரசியல் படுத்தப்பட்ட அரசியல்வாதிகள்.
நாங்கள் பார்க்குறதுக்கு தான் எளிமையாக இருப்போம். ஆனால் தூய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள், மறந்துடாத. நாங்கள் நாளை தீர்ப்பை நாங்கள் எழுதுகிறோம், நீ அதை பார்ப்ப. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இந்த மொழியை ஒவ்வொரு தமிழ் தேசிய பள்ளியும் எடுத்து பேசுவாங்க, நீங்கள் கவனிங்க. நன்றி, வணக்கம்.